ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம். அதாவது கிட்டை பொறுத்து நம்மளுக்கு எப்படி வேணால் சேஞ்சஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ இந்த கிட்டை பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்திருக்கு. எம்பரானிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டை வச்சு தான் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கிட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட் கிட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரிமோட் கிட்டில் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக் இது தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோல் வரும். ஒன்று இது பார்த்திங்க அப்படின்னா என்கோடர் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா சப்போட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பேன். இது பார்த்திங்கன்னா 2 இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறது பார்த்திங்கன்னா செம்ம லுக்காகவே இருக்கும். அதாவது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக தெரியும். அது அவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் ஸ்டிப்பு கொடுத்தனால பார்த்திங்கன்னா பார்க்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம லுக்காகவே இருக்கும். இப்போ இந்த ரிமோட் கிட்டன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீரியோ மோடுனா 2.1, மியூசிக் மோடு, மூவி மோடு, ப்ரோலாஜிக் 2 மோடுன்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளுக்கு டால்பி, டிடிஎஸ் இந்த மாதிரி 5.1 ட்ராக்கில் வரது பார்த்திங்கன்னா ரெகுலராக வர்றது தான். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் HDMI, ARC, ஆப்டிக்கல் கோஆக்சல், ஒரு ஆக்ஸ் லைன் வர மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் ரெகுலராக வர ரிமோட் கிட் டிஸ்பிளேக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்கன்னா இதோட ஸ்பீக்கர் செட்டப்பு, இந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஆம்ப் எடுத்துகிட்டா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம பண்ணலாம். அதாவது யூஸ் பண்ணுற திங்ஸை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்காதீங்க. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? இந்த ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 16,000 வரும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் ஒரு 5 நம்பரும், லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாத்தையுமே ஒரு 6 இன்ச்சும், 10 இன்ச்சஸ் சப்வூஃபரும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சஸ் சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ohmஸும், சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி சிங்கிள் மேக்னெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 இன்ச்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். இது சரௌண்ட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இதே கான்செப்டில் உங்களுக்கு 12 இன்ச் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரேட்டை பொறுத்தும் எல்லாமே கண்டிப்பாக மாறும். அது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதாவது கிட்டும் அதே மாதிரி தான். அதாவது இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் டைப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 12,000 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரிமோட் கிட்டாக மாற்றுறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்காக மினி டிகோர் எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணுற டைமில் மாற்ற சொன்னாங்க. சரி ஓகே பண்ணித்தரேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், சரி மினி டிகோர் நம்ம கையில் வச்சுருக்குறோம், ஒரு ரிமோட் கிட்டு மட்டும் நார்மல் ரிமோட் கிட்டு வாங்கி மெர்ஜ் பண்ணி கொடுத்துலான்னு கூட நான் ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த கிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, நாமளும் ட்ரை பண்ணி பார்க்குறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த கிட்டை நான் போட்டு கொடுத்துறேன், எக்ஸஸாக அமௌண்ட் வரும்னு சொல்லியதுனால சரி ஓகே பண்ணி கொடுத்துங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக டைம் கொடுங்க. ஒரு 20 நாளாச்சும் டைம் ஆகும். அர்ஜென்ட் அப்படின்னா சத்தியமாக என்னால் முடியாது. உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் வெளியில் தாராளமாக கொடுத்து பண்ணிக்கிங்க. ஏன்னா இது அர்ஜென்ட்டாக செய்கிற வேலை எதுவுமே நான் பண்ணுறதே கிடையாதுங்க. எனக்கு பொறுத்த வரையும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வேலை செய்வாங்க. பிஸ்னஸ் மோட்டிவில் வேலை செய்கிறது வேறு, ஒரு ஹாப்பியாக வேலை செய்கிறது வேறு. பிஸ்னஸ் மோட்டிவ் அப்படின்னா ஆர்டர் எடுத்து உடனே டெலிவரி கொடுக்குது அது வேறு. ஹாப்பியாக வேலை செய்யுதுன்னா ஒவ்வொன்றும் ரசித்து என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் யோசித்து நம்ம வேலை செய்கிற மாதிரி வரும். அந்த ஒர்க்கு வேறு. அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அர்ஜென்ட் அப்படின்னா எனக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா என்னோடய மைண்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி யோசித்து அதை பண்ணாமல் இதை பண்ணலாம் நான் பண்ணி கொடுப்பேன். சும்மா பாட வச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா என்னோடய வேலை கிடையாது. அப்படி பாட வச்சு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ரிமோட் கிட்டு பண்ணுற மாதிரி தான் ஒரு 10th 12th படிக்கிற பசங்கள்ட்ட சொன்னால் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எல்லோரும் அதான் நினைக்கிறாங்க. அது யார் வேணால் செய்யலாம். அதாவது அதனோட உள்ளே இருக்கிற டீட்டெயிலெலாம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது வேறு. இப்போ நீங்களே இந்த மாதிரி ஒரு 10 செட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? அதனால் எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் இல்லாமல் நான் செய்யவே கிடையாது. அர்ஜென்ட் அப்படிங்கிற வேலை செய்யவே மாட்டேன். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ரிமோட் கிட்டும் அனலாக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னா ஒன்றும் இல்லை. எல்லாமே கண்ட்ரோலில் ஃபங்க்ஷன் ஆகுது.
அனலாக்கு டிஜிட்டலில் அது ரிமோட் கிட்டில் வரது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இதில் சேஞ்சஸ் ஆயிரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. என்ன கண்ட்ரோல் டைப்பில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை வேணால் சேஞ்சஸ் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம். ரிமோட் கிட்டில் பொறுத்தவரையும் அவங்க என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்ரானிக்ஸ் கிட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து 15 வால்யூமில் வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து அதை வந்து நம்ம சென்ட்ரு சரௌண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 15 50 வால்யூமில் கொண்டு போகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ செட்டில் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபேன் ஒரு நாய்ஸ் கேட்கும். அதே மாதிரி ரிமோட் கிட்டில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் கிட்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணுற ஐசிக்கு வந்து வோல்ட்டு 5 வோல்ட்டு போகும். எல்லாமே ஒரு புரிதல் நம்ம வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், அதுதான் மெயின். நான் ஒரு சின்ன சின்ன ஆடியோ கிளிப்பிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்பி ப்ளே பண்ணுறேன். யூஎஸ்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறையா மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ மோடில் இருக்குது, நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யும். ஸ்டீரியோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பும் வேலை செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிட்டேன். அதாவது இந்த வால்யூமோட ஃபங்க்ஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்பீடாகுது பாருங்கள். மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது தேவையோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால்பியோ டீசல் இந்த மாதிரி வந்து HDMI RC ப்ளஸ் ஆப்டிக்கல் கோஆக்சியல் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா மோடும் சேஞ்சஸ் ஆயிரும், அது வேலை செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடு சேஞ்சஸ் பண்ணுறேன். இது மியூசிக் மோடு. எப்படியே நான் அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன், இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூவி மோடு. இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 2 வேலை செய்யுது. ஆடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்டிக்கலுக்கு மாத்திரம் நான் ஆப்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஆடியோரும் என்ன இதில் இதாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன். அதாவது ஆடியோ பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா லைவாக கேட்க நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வந்து மாறும். அதே மாதிரி நான் மேக்ஸிமம் இந்த ஒரு பாட்டு தான் பார்த்திங்கன்னா நிறைய செக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆடியோ பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாட்டில் தான் வச்சு செக் பண்ணணும். நம்ம வந்து பாட்டு மாற்றி நம்ம செக் பண்ணால் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் எப்பயுமே நான் ஒரே பாட்டை வச்சு தான் நான் செக் பண்ணுவேன். உச்சத்துல உள்ளவனே மச்சமுள்ள மன்மகனே மரணவு இடுகையில ஓரளவு தொடவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்டாண்ட் பை கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ யூஸ் பண்ணி மெட்டீரியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோன்னா ஒரு 24 ஒரு 10 ஆம்பியர் லோடு எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சப்புக்கு பார்த்திங்கன்னா மகாராஜா ஒரு 2DR மோனோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து STK மாடல்னால நம்ம தாராளமாக சிங்கிள் சப்பு வந்து சிங்கிள் மேக்னெட்டில் 12 இன்ச் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 வாட்ஸ் வருகிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஏன்னா 6 இன்ச்சுக்கு இதுவே போதும், நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டோட மதர் போர்டு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட்டு ஆம்பியர் வர மாதிரி 12 வோல்ட்டு ஒரு 5 ஆம்பியர் வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு அவ்வளோ ஆம்பியர் தேவைப்படாது. இதுக்கு வந்து ஏசி கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நான் டிசி வோல்ட்டாக நான் கொடுத்துருக்குறேன். டிசி 12 வோல்ட்டாக கொடுக்கும்போது இங்கே ஆம்பியரில் டையோடு போடுறோம்னா ஆம்பியர் கரெக்டாக உள்ளே போயிடும். இந்த போர்டுக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டில் எந்த ஒரு ரிமோட் கிட்டாக இருந்தாலும் அதுக்கு ஆப்ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான் வரும். அதுக்கு தகுந்த நம்ம கொடுத்துடணும். ரிமோட் கிட்டில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா திங்ஸ் எல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இதிலேயே வந்துடும். சப் ஃப்ரீ மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு ஒரு வீட்டுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா இதுவே போதும், இதுவே நல்லாயிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கான்செப்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 4 ஃபெட்டு 3 போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 12 இன்ச்சு நீங்கள் ஜேபியில் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் லுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். உங்களோட கஸ்டமைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் டைமிங் மெயினாக சொல்கிறேன், டைமிங் கொடுங்க. அப்போ தான் என்னால் அது பொறுமையாக என்னால் வேலை செய்யணும். அவசரமாகிற வேலையை பார்த்திங்கன்னா நான் செய்கிறதே கிடையாது. எனக்கு பொறுத்தவரையும் நான் ஒவ்வொன்றும் பார்த்து நான் வேலை செய்யும். நான் வந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ நான் வேலையே செய்ய மாட்டேன். நான் பொறுமையாக தான் வேலை செய்வேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேலை செய்ய, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வேலையே செய்ய மாட்டேன். சும்மா கூட உட்காந்துட்டு இருப்பேன், நான் வேலை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி. அதனால் வந்து எனக்கு டைமிங் கொடுங்க, அதுக்கு தகுந்த நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.